Hello students, welcome to Janeva channel. இன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் 2018ல் கேட்ட ஒரு கொஸ்டினோட மாடல் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, a group of students is tested for their eating habits. The study is done between the gender, that is male or female, and food preference, veg or non-veg. The results are tabulated below. டேபிள் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. வெஜ் நான்வெஜ், அதோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட டீட்டெயில்ஸு அண்ட் தென் அதோட டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கேட்டிருக்காங்க, கம்பேர் தி ஈட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் டெஸ்ட் யூஸிங் சை ஸ்கொயர்டு டெஸ்ட் வெதர் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாவ் சிமிலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ நமக்கு இந்த டேபிள் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சை ஸ்கொயர் டெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் வேல்யூஸை வச்சு you need to perform chi-square model. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we need to write null hypothesis. null hypothesisன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து அசியூம் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து மியூ ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ஆல்டர்னேட்டிவ்ன்றது அதோட ஆப்போசிட். நம்ம இப்போ null hypothesisல மியூ ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப்பில் இந்த கொஸ்டினில் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட ஆல்ஃபா வேல்யூ 5% வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக 5% வந்து யூ கேன் டேக். அண்ட் தென் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிஎஃப்ன்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இது வந்து 1க்கு இதோட டேபிள் வேல்யூ வந்து நீங்கள் சை ஸ்கொயர் அந்த டேபிள் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் புக்லெட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 3.841. இதில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1 அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம சம் சால்வ் பண்ணும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா. ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ டோட்டல் இன்டூ காலம் டோட்டல் டிவைடட் பை கிராஸ் டோட்டல். ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வந்து மேல், அதாவது பாய்ஸு அண்ட் தென் ஃபீமேலில் கேர்ள்ஸ், இதோட டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 75, 35, 25, 35. இந்த வேல்யூஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வேல்யூஸ்க்கு வி நீட் டு கேல்குலேட் எக்ஸ்பெக்டட் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மேலில், அதாவது பாய்ஸில் வெஜ் அதோட வேல்யூ என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75, அதாவது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 75க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ரோவோட டோட்டல், அதாவது ஹரிசாண்டலில் பாருங்கள், அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ரோ டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 இருக்கும். சிமிலர்லி அந்த வேல்யூக்கு வர்டிக்கலாக, அதாவது அந்த காலத்தோட டோட்டல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ ரோவோட டோட்டல் 110 இன்ட்டு காலத்தோட டோட்டல் 100 டிவைடட் பை கிராஸ் டோட்டல்ன்றது மொத்த டோட்டல், அதாவது ஹரிசாண்டல் அண்ட் தென் வெர்டிக்கலோட காமனாக இருக்கக்கூடிய டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 65. சிமிலர்லி யூ நீட் டு கேல்குலேட் ஃபார் இ ஆஃப் 35. ஸோ அதோட ரோவோட டோட்டல் வந்து 110 இன்ட்டு காலத்தோட டோட்டல் 70 டிவைடட் பை கிராஸ் டோட்டல் வந்து 170. ஸோ யூ வில் பி கெட்டிங் 45. சிமிலர்லி நெக்ஸ்ட் இ ஆஃப் 25. ஸோ யூ வில் பி கெட்டிங் ரோவோட டோட்டல் 60 இன்ட்டு காலத்தோட டோட்டல் 100 டிவைடட் பை கிராஸோட டோட்டல் வந்து 170. ஸோ யூ வில் பி கெட்டிங் 35. சிமிலர்லி லாஸ்ட் இ ஆஃப் 35. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து பார்க்கும்போது அந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ரோவோட டோட்டல் 60 இன்ட்டு அதோட கரஸ்பாண்டிங் காலத்தோட டோட்டல் 70 டிவைடட் பை கிராஸ் டோட்டல் வந்து 170. ஸோ யூ வில் பி கெட்டிங் 25. ஸோ அப்போ நம்ம எல்லா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கும் கரஸ்பாண்டிங்கான இ, அதாவது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வி நீட் டு ஃபார்முலேட் சை ஸ்கொயர் டேபிள். ஸோ சை ஸ்கொயர் டேபிள் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் வந்து வி நீட் டு மென்ஷன் ஓன்றது அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி. இது வந்து கிவன் டேட்டா 75, 35, 25, 35. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 75க்கு 65, 35க்கு 45, 25க்கு 35 அண்ட் தென் 35க்கு 25 வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து ரெண்டாவது காலத்தில் எழுதிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் காலம்ன்றது ஓ மைனஸ் இ. ஸோ ஓ மைனஸ் இ அப்படின்னும் போது ஓவில் ஃபஸ்ட்டு காலம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 75 மைனஸ் இயில் வந்து செகண்ட் காலம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. ஸோ 75 மைனஸ் 65 பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். சிமிலர்லி அடுத்தது ஓ மைனஸ் இ தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த கண்டுபிடிச்ச ஓ மைனஸ் இயை ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ அந்த 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் ஓ மைனஸ் இதி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. ஸோ அப்போ அந்த கண்டுபிடிச்ச ஓ மைனஸ் இதி ஹோல் ஸ்கொயர் அந்த வேல்யூ அதாவது 100 டிவைடட் பை அதோட கரஸ்பாண்டிங் ஈயோட வேல்யூவால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ வில் பி கெட்டிங் 100/65 தட் இஸ் 1.5. ஸோ இது வந்து 75க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிமிலர்லி யூ நீட் டு கால்குலேட் ஃபார் 35. ஸோ 35க்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நீ 45 அதை எழுதியாச்சு. அதுக்கு ஓ மைனஸ் இ கண்டுபிடிங்க. தட் இஸ் 35 மைனஸ் 45 மைனஸ் 10. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. அந்த 100 டிவைடட் பை இ. இதுக்கு இ வந்து 45 ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஈயோட வேல்யூ மாறும். ஸோ அதை வந்து டிவைட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் 2.2. சிமிலர்லி ஃபார் 25க்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து 35. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 25 மைனஸ் 35 மைனஸ் 10. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 100. அந்த 100 டிவைடட் பை அதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் 35ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 100/35 பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 2.8. சிமிலர்லி லாஸ்ட் வேல்யூ 35க்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து 25. ஓ மைனஸ் இ வந்து பண்ணும்போது 35 மைனஸ் 25 பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 10. இந்த 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. அந்த 100 ஈயால் டிவைட் பண்ணுங்கள். ஈயோட வேல்யூ வந்து 25. ஸோ 100/25 டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 4. ஸோ இந்த கரஸ்பாண்டிங்கான அந்த வேல்யூஸ் ஓ மைனஸ் இதி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ அதாவது லாஸ்ட் காலத்தோட வேல்யூஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட டோட்டலாக அப்படியே வர்டிக்கலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் சம்மேஷன் ஆஃப் ஓ மைனஸ் இதி ஹோல் ஸ்கொயர் பை இ விச் இஸ் நத்திங் பட் யுவர் சை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண சை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 10.5. தட் இஸ் யுவர் கால்குலேட்டட் சை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க. கால்குலேட்டட் சை ஸ்கொயர் வேல்யூ இஸ் 10.5. டேபிள் சை ஸ்கொயர் வேல்யூ விச் இஸ் ஆல்ரெடி கிவன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்களே கன்சிடர் பண்ணிட்டதால நீங்கள் வந்து இந்த வேல்யூவை அசியூம் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 3.841. ஸோ இந்த 3.841 வந்து எப்படி வருது அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்கள் டிஎஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டிஎஃப்ன்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இது கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா r-1 இன்ட்டு c-1. ஸோ இதில் ஆர் அப்படின்றது நம்பர் ஆஃப் ரோஸு, சின்றது நம்பர் ஆஃப் காலம்ஸு. ஸோ இதில் ரோ வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்குது. பாய்ஸு கேர்ள்ஸு அப்படின்ற 2 ரோ இருக்குது. ஸோ அதால் 2-1. ஸோ ஆர் வந்து 2. ஸோ 2-1 அப்படின்னு போடுங்க. இன்ட்டு காலம். சிமிலர்லி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்குது. வெஜ் நான்வெஜ் ஓகேங்களா. ஸோ அப்போ 2-1 அகெயின் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2-1 வந்து 1. அகெயின் 2-1 வந்து 1. ஸோ 1 இன்ட்டு 1 வந்து யூ வில் பி கெட்டிங் 1. ஸோ இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடமை நீங்கள் இந்த கான்செப்டில் கண்டுபிடிக்கணும். இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆல்ஃபாவோட வேல்யூ கொஸ்டினில் அந்த 5% அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை போடலாம். இல்லை மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் அசியூம் பண்ணிவிட்டு இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1க்கு 5% அதாவது சை ஸ்கொயர் டேபிளில் நீங்கள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1க்கு ஆல்ஃபா அதாவது 5%ன்றது 5% வந்து நத்திங் பட் 5/100 போட்டிங்கன்னா 0.05. அந்த வேல்யூக்கு நீங்கள் கரஸ்பாண்டிங்காக அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 3.841. ஸோ அதாவது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1ல் அதுக்கு நேராக 0.05ல் சை ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 3.841. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண சை ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10.5. டேபிள் சை ஸ்கொயர் வேல்யூ வந்து 3.841. ஸோ கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ண சை ஸ்கொயர் வேல்யூ இஃப் இட் இஸ் லெஸ் தென் டேபிள் சை ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா நம்ம நல்ல ஹைப்போதசிஸை அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரூல். பட் நம்ம கால்குலேட் பண்ண இங்கே சை ஸ்கொயர் வேல்யூ வந்து 10.5. டேபிள் சை ஸ்கொயர் வேல்யூ வந்து 3.841. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் தி டேபிள் சை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம நல்ல ஹைப்போதசிஸை ரிஜெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ டேபிள் வேல்யூவோட அதிகமாக இருந்தது அப்படின்னா we need to reject null hypothesis. ஸோ அப்போ சொல்யூஷனில் therefore null hypothesis is rejected அப்படின்னு எழுதிட்டு அதோட சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க, null hypothesisல நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா mu equal to mu naught. ஸோ இந்த null hypothesis எனக்கு அக்செப்ட் ஆகியிருந்தது அப்படின்னா எனக்கு என்ன சொல்யூஷன் வந்திருக்கும் அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாவ் சிமிலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்ற சொல்யூஷன் நான் கொடுத்துருப்பேன். பட் இங்கே null hypothesis வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட சொல்யூஷனோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டு நாட் ஹாவ் சிமிலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்றது தான் இதோட சொல்யூஷன். ஸோ இந்த சம் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டி 2018 கேட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த சை ஸ்கொயர் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிப்பீட்டடாக உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஆன்லைன் டியூஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிஸ்பிளேயில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி
நீங்கள் ஆன்லைன் டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.